Hi guys, welcome back to another football video. இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ப்ராபபிள் ஸ்குவாட் ஃபார் இன்டர்கான்டினென்டல் கப் 2024 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபிக்சர்ஸ் ஃபார் இன்டர்கான்டினென்டல் கப் 2024 என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட ப்ராபபிள் ஸ்குவாட் ஃபார் இன்டர்கான்டினென்டல் கப் 2024 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 26 பிளேயர்ஸ் இந்த ஸ்குவாடில் இருக்காங்கங்க. அந்த 26 பிளேயர்ஸுமே ப்ராபபிள் ஸ்குவாடில் தான் இருக்காங்க. ஸோ இதுலேருந்து மெயின் ஸ்குவாடுக்கு சில பிளேயர்ஸ் வருவாங்க. ஸோ கோல் கீப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா குர்ப்ரீத் சிங், அமரிந்தர் சிங், பிரப்சுக்மன் கில் இவங்க 3 பேர் தான் நம்மளோட கோல் கீப்பர்ஸ் இந்த ப்ராபபிள் ஸ்குவாடில் இருக்காங்க. அதே டிஃபெண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நிக்கில் புஜாரி, ராகுல் பேக்கே, சில்சேனா சிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஷன் சிங், அன்வர் அலி, ஜெய் குப்தா, ஆஷிஷ் ராய், சுபாஷிஷ் போஸ், மெக்தாப் சிங் இவங்க தான் ப்ராபபிள் ஸ்குவாடில் இருக்கிற டிஃபெண்டர்ஸ். மிட்ஃபீல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சுரேஷ் சிங், ஜீத்சன் சிங், நந்தகுமார் சேகர், மகேஷ் சிங், யாசிர் முகமது, லாங்கல்வாய் ரால்டே, அனிருத் தாப்பா, சகல் அப்துல் சமாத், சாந்தே, காவல் ரிங் இவங்க தான் பார்த்தீங்கன்னா ப்ராபபிள் ஸ்குவாடில் இருக்கிற மிட்ஃபீல்டர்ஸ். அதே ஃபார்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கியான் நாசரி, எட்மன், மன்வீர் சிங், லிஸ்டன் கொலாசோ இவங்க தாங்க இந்த ப்ராபபிள் ஸ்குவாடில் இருக்கிற ஃபார்வர்ட்ஸ். இதுதான் நம்மளோட இன்டர்கான்டினென்டல் கப்போட 2024 ப்ராபபிள் ஸ்குவாட். இதுலேருந்து மெயின் பிளேயர்ஸ் சில பேர் வருவாங்க. அது யாருன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுலேருந்து யாரெல்லாம் மெயின் ஸ்குவாடுக்கு போக போகிறா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இதில் சில ஹை லீக் பிளேயர்ஸுமே இருக்காங்க. இந்த கவல் ரிங் ஆகட்டும், எட்மண்ட் ஆகட்டும் இவங்கெல்லாம் ஹை லீக் தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் இந்த இந்தியன் ஸ்குவாடில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் மெயின் ஸ்குவாடில் சான்ஸ் கிடைக்குதா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த இந்தியன் பிளேயர்ஸ்லேருந்து யாரெல்லாம் மெயின் ஸ்குவாடுக்கு போக சான்சஸ் இருக்குது அப்படி நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் ஃபிக்சர்ஸ் ஃபார் இன்டர்கான்டினென்டல் கப் 2024 என்ன அப்படின்னு பார்ப்போமே. நமக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா 3rd செப்டம்பர் இந்தியா விசஸ் மாலத்தீவ்ஸ் 7:30 மணிக்கு நடக்க போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9th செப்டம்பர் இந்தியா விசஸ் சிரியா, இதுவும் பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு தான் நடக்க போகுது. இதுதான் நம்ம இந்தியன் டீமோட ஃபிக்சர்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஹீரோ இன்டர்கான்டினென்டல் கப்போட 2024 குரூப் ஸ்டேஜ் மேட்சஸ் மட்டும்தான். இதில் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் அடுத்த மேட்சஸ் நடக்குங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் நம்மளோட மனோலோ மார்க்கிஸ் இந்தியன் டீமோட ஹெட் கோச் ஆகி ஃபஸ்ட்டு கப் ஆட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மிஷின்னு கூட சொல்லலாம். அவங்க எப்படி பண்ண போகிறாரு, அதே போல் நம்ம இந்தியன் டீம் எப்படி மனோலோ மார்க்கிஸோட பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனோலோ மார்க்கிஸ் ஒரு நல்ல கோச், இந்த யங் ஸ்குவாடோட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ நம்ம ஃபிக்சர்ஸுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 இல்லை 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாலே நம்ம ஆல்மோஸ்ட் அடுத்த ஸ்டேஜுக்கு குவாலிஃபை ஆகிடுவோம். ஒரு மேட்ச் ஜெயிச்சா கோல் டிஃப்ரென்ஸ் அதெல்லாம் பார்க்கணும். 2 மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டா நம்ம வந்து குவாலிஃபை ஆகிடலாம் அடுத்த ஸ்டேஜுக்கு. ஏன்னா இவங்க 2 பேர் தான் நம்ம குரூப்பில் இருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக நம்ம இவங்க 2 பேருமே ஜெயிச்சோன்னா நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு ஈஸியாக குவாலிஃபை ஆகிடலாங்க. ஸோ அது வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்தியா எப்படி இந்த ஹீரோ இன்டர்கான்டினென்டல் கப் 2024 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு ஃபிக்சர்ஸ் எப்படி இருந்துச்சு. அதே போல் நம்மளோட மெயின் ஸ்குவாடுக்கு இதில் எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் வருவாங்க அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.